இப்போ ரீசெண்டாக நம்ம கபடி ஃபேமிலிஸ் கேட்குற கேள்வி என்னன்னா, ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷனை இவங்க எப்போ நடத்த போகிறாங்க? இப்போ இந்தியா vs பாகிஸ்தான் போர் வர போயிட்டுருக்கு. இதனால் ஐபிஎல்லை ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனையும் இந்த மே மந்தோட லாஸ்ட்டில் நடத்துகிறதா தான் பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த போர் பிரச்சனை காரணமாக இந்த ஆப்ஷன் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படியே தள்ளி போனால் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுமே தள்ளி போகுமே. ஸோ திரும்ப இந்த அக்டோபர் இல்லை இந்த டிசம்பர் டைமுக்கு ப்ரோ கபடி போயிருமா அப்படிங்கிறத எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை காரணமாக ஆப்ஷன் லேட்டாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படி ஆப்ஷன் லேட்டாக ஸ்டார்ட் ஆனால் இந்த சீசனையுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ திரும்பவும் அக்டோபர் டைமுக்கு போகுமா, இல்லை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சீக்கிரமாகவே இந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, இந்தியா vs பாகிஸ்தான் இந்த போரை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது வாரம் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த போர் நடக்காது. அண்ட் இதன் காரணமாக இப்போ ஐபிஎல்லை வேறு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மே மாதம் 16ஆம் தேதியிலேருந்து திரும்ப ஐபிஎல்க்கான மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. அண்ட் மே மந்த் 30ஆம் தேதி ஐபிஎல்க்கான ஃபைனலுமே இருக்க போகுது. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மேட்சஸை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸை ஃபுல்லாகவே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்ச ஒரு வாரத்திலே ஐபிஎல் மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸையுமே ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது நம்ம ப்ரோ கபடியை ஒன்றும் ரொம்ப பெரிய அளவிலலாம் பாதிக்க போகிறது கிடையாது. நம்ம இங்கே ஒன்றும் டோர்னமெண்ட்டை நடத்த போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நாள் ஆப்ஷனை தான் நடத்த போகிறோம். மேபி இந்த பிரச்சனை காரணமாக அவங்க நினச்ச மாதிரி அந்த மே 25, 24 அந்த டைமில் நடத்த முடியாமல் போயிருக்கலாம். பட் அதுக்குன்னு அவங்க ரொம்ப பின்னாடிலாம் போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஜூன் மந்த்லேயே ஆப்ஷன் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனையுமே ஜஸ்ட் அந்த டே 1 மட்டும்தான் அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. டே 2க்கான ஆப்ஷன்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் கிட்டத்தட்ட இப்போவே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஐபிஎல்லுமே ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரோ கபடியுமே நம்ம நினச்சதை விட ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஜூன் மந்த் ஆப்ஷனில் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக ப்ரோ கபடிக்கான மேட்சஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் அப்படி இல்லைனா செப்டம்பர்லேயே நம்ம கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை மேட்சஸையே நம்ம ஆகஸ்ட் அப்படி இல்லைனா செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் கண்டிப்பாக ஜூன் மந்தில் இருக்க போகுது. இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இப்போ ஒவ்வொரு டீமுமே அவங்களோட அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஒய்பி பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலராக தமிழ் தலாஸ் டீம் இப்போ அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ் தலாஸ் டீம்னு கிடையாது, எல்லா டீமுமே இப்போ தொடர்ந்து என்ஒய்பி பிளேயர்ஸை சைன் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அப்டேட்டே கொடுக்காம இருந்த தமிழ் தலாஸ் டீம் ஒரே நாளில் 2 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கோச்சுக்கான அப்டேட்டையும் கொடுத்தாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் என்ஒய்பி பிளேயரையுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அவசரமாக தான் எல்லா அப்டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப சீக்கிரமாக ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட் அப்படின்னா செப்டம்பரில் மேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பின்னாடிலாம் போக போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வார் பிரச்சனைலாம் நமக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ளே பெருசாக ஆடியன்ஸ் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் வச்சு தான் அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே டோர்னமெண்ட் இந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயப்படலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆப்ஷனை மட்டும் தான் நடத்த போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் தான் நம்ம மேட்சஸை நடத்த போகிறோம். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பிரச்சனை நமக்கு பெரிய பிரச்சனையாகவே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.